புளியம்பாக்கம் பாலாற்றங்கரை ஒட்டியுள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 5000 பனை விதைகள் நடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விதைகள் தன்னார்வ அமைப்பு சார்பில் ஆண்டிற்கு 1 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி கடந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. 5ஆம் ஆண்டிற்கான துவக்க விழா வாலாஜாபாத் ஒன்றியம் நத்தாநல்லூரில் கடந்த 1ஆம் தேதி துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக வாலாஜாபாத் ஒன்றியம் புளியம்பாக்கத்தில் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் விதைகள் தன்னார்வ அமைப்பு இணைந்து 5000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. புளியம்பாக்கம் பாலாற்றங்கரையொட்டியுள்ள வனத்துறைக்கு சொந்தமான நிலப்பரப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாலாஜாபாத் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் மாசிலாமணி முதலியார் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புளியம்பாக்கம் மற்றும் பழைய சீவரம் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று மரக்கன்றுகள் நடவு செய்தனர். காஞ்சிபுரம் வனச்சரக அலுவலர் ராமு, தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் கேமதி, விதைகள் தன்னார்வ அமைப்பாளர் பசுமை சரண் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் வெங்கடேசன், இயற்கை ஆர்வலர் சசிகுமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பல்வேறு பள்ளிகளிலிருந்து பள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு பள்ளத்துல ஒரு சரிங்களா, ஆனா கொஞ்சம் பார்த்து நீங்க பத்திரமா இருங்க. வந்து அதுக்கு பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். எல்லாரும் காதி கூப்பிடா போலாம். குரூப் போட்டோ எடுக்கணுமா? பழனி அரசு மருத்துவமனையில் கட்டிட பணிகள் மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் மின்சார தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக 4 மணி நேரமாக நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இயங்கி வரும் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏராளமானோர் வந்து சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அரசு மருத்துவமனையில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதனை முன்னிட்டு மருத்துவமனையில் உள்ள பழைய கட்டிடங்கள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆண் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் வார்டு அருகில் உள்ள கட்டிடம் இடித்து அப்புறப்படுத்துவதற்காக ஆண்கள் வார்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆண் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் சில மணி நேரம் ஆண் நோயாளிகள் இருளில் தவித்தனர். இதுகுறித்து கேட்டபோது மருத்துவமனை கட்டிட ஒப்பந்ததாரர் மற்றும் கட்டிட மேற்பார்வையாளர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும், மருத்துவமனை நிர்வாகத்திடம் முன்கூட்டியே அறிவுறுத்தி இருந்தால் நோயாளிகளை முன்னதாகவே இடமாற்றம் செய்திருப்போம் என்றும், ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவிக்காமல் ஆண்கள் வார்டு பகுதியில் மட்டும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கடும் அவதியடைந்ததாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவித்தனர். மின்சாரம் துண்டிப்பு குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு நோயாளிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். மருத்துவமனை கட்டிட ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் கடும் அவதியடைந்தனர். என்ன சட்டம் பேசல நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு நீங்க யாரு அங்க கேள்வி கேட்கறது? எந்த நோயாளிக்காக வந்திருக்கீங்க? கருங்குழியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிகள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிகள் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் விமான கோபுரத்திற்கு புனித நீர் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் திமுக அரசையும் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து நாய், பன்றி, மாடு பொம்மைகள் மற்றும் கொசு வலையுடன் சென்று எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்தர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக மாமன்ற உறுப்பினரும் தாம்பரம் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவருமான சேலையூர் சங்கர் மற்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் நாய், மாடு, பன்றி, பொம்மைகளுடன் கொசுவலை போர்த்தியவாறு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றினர். இதனால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் பேசுகையில், தாம்பரம் மாநகராட்சியில் பன்றிகள் பெருகிவிட்டதால் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும், சாலைகளில் மாடுகள் எங்கு பார்த்தாலும் சுற்றித் திரிகின்றன என்றும், இதனால் விபத்து நடைபெறுவதாகவும், அதேபோல் நாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி தவறிவிட்டது எனவும், கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் ஆங்காங்கே கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடுவதால் கொசு தொல்லை அதிகமாக காணப்பட்டு நோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும், அனைத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டும் முறையாக கட்டுப்படுத்த தவறிய தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் வரிப்பணம் வீணாக்குவதாக குற்றச்சாட்டு முன்வைத்து இந்த மாமன்ற கூட்டத்தில் நாய், பன்றி, மாடு பொம்மைகள் மற்றும் கொசு வலையுடன் சென்று மாநகராட்சியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், தாம்பரம் மாநகராட்சி அனைத்து வார்டுகளிலும் எந்த பணிகளும் சரிவர நடைபெறுவதில்லை என்றும் தெரிவித்தார். எல்லாரும் போட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் விழா ரோட்டில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஆண்டு ஜெயந்தி விழா, 63வது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் விழா ரோட்டில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழதேவன், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவரும் மற்றும் சோழர் கலைமன்ற தலைவருமான AKR ரவிச்சந்தர், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க செயலாளர் முனைவர் பிரணேஷ் இன்பென்ட்ராஜ், RVR செந்தில் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து வணங்கினர். இந்த நிகழ்வில் பட்டாசு வெடித்து தேவரை வாழ்த்தி முழக்கமிட்டனர். பழனியில் சிக்கன் கடைக்கு வாடிக்கையாளர் போல் வந்து செல்போன் திருடிச் சென்ற நபரின் CCTV காட்சி வெளியாகி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டைமேட்டு தெருவை சேர்ந்தவர் பக்ருதீன். இவர் பழனி ரயில்வே பீடர் சாலையில் உள்ள வள்ளுவர் திரையரங்கு அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஃப்ரைட் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று பக்ருதீன் கடையில் உள்ள கல்லாப்பேட்டி அருகே வைத்திருந்த செல்போன் காணாமல் போனது. காணாமல் போன செல்போனை
கடை முழுவதும் தேடி பார்த்தும் கிடைக்காததால் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தார். அப்போது மாலை 5 மணி அளவில் வெள்ளை சட்டையும் நீல நிறத்தில் லுங்கியும் அணிந்தபடி கடைக்குள் வந்த நபர் சிக்கன் பார்சலை வாங்கியுள்ளார். சிக்கன் தயார் செய்து தரும் வரை கல்லாப்பேட்டை அருகே நின்றுள்ளார். சிறிது நேரத்தில் பார்சல் தயாரானதும் அதை பெற்றுக்கொண்டு வெளியே செல்லும் போது அங்கிருந்த செல்போனையும் கையில் எடுத்து பார்சலுடன் மறைத்து எடுத்து செல்வது தெரியவந்தது. செல்போனை திருடி சென்ற நபர் நீண்ட நேரம் காத்திருந்து நோட்டமிட்டு செல்போனை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஃப்ரைடு சிக்கன் கடையில் செல்போனை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் பக்கவாதத்திற்கு உடனடி சிகிச்சை வழங்க நடமாடும் சிகிச்சை வாகன சேவையை திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் பக்கவாதத்திற்கு உடனடி சிகிச்சையை வழங்க நடமாடும் சிகிச்சை வாகன சேவை மற்றும் புதிய தொடக்கம் ஆதரவு குழுக்கள் என 2 சேவைகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பக்கவாதத்திற்கு உடனடி சிகிச்சை வழங்க நடமாடும் சிகிச்சை வாகன சேவை மற்றும் புதிய தொடக்கங்கள் ஆதரவு குழு என 2 சேவைகளையும் தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் நரம்பியல் மற்றும் நரம்பு அறிவியல் துறையின் மருத்துவ குழு தலைவர் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இடையீட்டு நரம்பியல் சிகிச்சை நிபுணர் முரளிதர் ஆகியோர் கலந்து கொண்டு நிஜ நிகழ்வுகளில் இருந்து சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கு இது தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிப்பது குறித்து கருத்துரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐஸ்வர்யா, பக்கவாதத்திற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்தவுடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் கிடைக்கும் அந்த நேரம் நமக்கு ஒரு பொன்னான நேரம் என்றும் அதனை நாம் உடனடியாக பயன்படுத்தி நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறினார். மருத்துவர் பேசுகையில், எங்களது வாகனத்தில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்றும் நோயாளிகளிடமிருந்து அழைப்பு வந்தவுடன் உடனடியாக சென்று முதலுதவி அளிக்கப்படும் என்றும் மேலும் மருத்துவமனைக்கு வந்தவுடன் அனைத்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் பக்கவாத நோயின் ஆரம்ப அறிகுறிகள் ஆரம்பத்தில் சிகிச்சை மேற்கொண்டால் நோயாளி எளிதில் குணமடையலாம் என்றும் அதற்கு மேல் அதிகப்படியாக பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளி குணமாவதில் காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். Neurointensivists and neurosurgeons who are specialized in patient support group stroke. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபங்க்ஷன் எப்படியோ ஹாஸ்பிட்டலில் வரணும்னு சொல்கிறாங்க அவேர்னஸ். And I'm very happy to be here. நான் சொன்ன